மனித நேர்த்தியை வெளியேந்து யாரும் சொல்லவோ கற்றுக் கொடுக்கவோ முடியாது. ஒரு நேர்த்தியான மனிதன் அந்த நெசவு போல தான். அவன் தறி மாறாமல் அவன் செயல்கள் எப்படி இருக்குன்னா, எங்கன்னா தறி விட்டாலும் அந்த நூலை எடுத்துட்டு சரி பண்ண வேண்டியது யாரு? அவன் தான். அப்போ நீங்கள் தறி கட்டு போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணா சரியாகணும். அப்போ தறி கட்டு போனதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இழை உங்களுக்குள்ள ஓடிச்சு, தேவையில்லாத ஒரு நூல் போயிடுச்சு, இல்லை தேவையில்லாத ஒரு நூல் அறுந்துச்சு. இந்த மனித மனம் இப்போ தறி நூல் எல்லாம் யார்கிட்டே இருக்குது? நீ ஒரு சும்மா பொம்மலாட்னா ஆடுற ஒரு ஆள். நீ பணம் உனக்கு சம்பளம் கொடுத்தா நீ எந்த வேலையும் செய்வ. வாழ்க்கையில் உனக்கு எதனா பண்ணால் எதோ ஒன்றா செய்வேன். நீ ஒரு நேர்த்தியான மனிதனா? இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நேர்த்தியான மனிதனாக மாற வேண்டும் என்றால் என் செயல்கள் ஏன் செய்கிறேன், எனக்கு என்ன கேட்கணும். எதற்கு செய்கிறேன்? என்னை நான் திருப்தியாக வைத்திருக்கிறேனா? நான் என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வச்சுன்னு இருக்கிறேனா? அப்படிதானே? ஒரு நேர்த்தியான மனிதன் டாய்லெட் போனால் அந்த டாய்லெட் சுத்தமாகிடும். என்ன பண்ண மாட்டான்னா, பழைய ஆள் பேண்ட்டு போயிட்டு இருக்கிறான், நானும் அது மேலேயே பேண்ட்டு வந்துடுவேன்னு பண்ண மாட்டான். என்ன பண்ணிட்டு வருவான்? சுத்தமாக இருப்பான். சுத்தமாக இல்லாததுக்கு காரணம் கண்டுபிடிப்பான். தண்ணி இல்லை, அட்மாஸ்பியர் சரியில்லை, அதனால தான் இந்த இடம் அப்படி இதுன்னா அதுக்கான மேலே எதனா முறையீட்டு செஞ்சு செய்ய முடியுமா அப்படின்னு செய்வான். குடும்பத்துக்குள்ளேயே சில பேர்லாங்கிறாங்க. சில பேர்லாம் டாய்லெட் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்லேயே வெளியே சொல்ல முடியாது. அதை தண்ணி ஊற்றாமல் விட்டுருப்பாங்க, ப்ரெஷ் அவுட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்பாவாச்சே, அண்ணனாச்சே, பிள்ளையாச்சே, பொண்டாட்டியாச்சேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நிற்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அவங்கவுங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் நேர்த்தியாகிற மாதிரி நச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது அப்படி இல்லை. ஒவ்வொரு தனி நபருமே என் செயல்களை எல்லாம் நான் சரியாக செய்கிறேனா? யார் கேட்கணும்? எனக்கு அது திருப்தியாக இருக்குதான். இப்படி கேட்டால் இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும் உங்களுக்கு? இன்னொருத்தர் கண்காணிச்சு அவமானப்படுவீங்க? வாய்ப்பே இல்லை. ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை. ஒரு கால் இந்த வீடியோ பார்த்துட்டு நேர்த்தி ஆகிட்டீங்கன்னா சந்தோஷம்தான். யார் செய்யலை, யார் செஞ்சுதான் சரியாக இருக்கலாம். ஆனால் நம்ம செயலை விட்டு இன்னொருத்தர் செய்யலை சொல்லுங்கிறேன். என்னோடய நேர்த்தி அப்படின்னா எனக்கு அதான் எனக்கு புரிஞ்சிருக்குது. கடவுள் ஒன்று தான். மனிதன் துக்கப்படுறதுக்கு காரணம் அவன் கற்று வச்சுருந்து தான். சரியாக கற்றுன்னு சரியாக வாங்கினதுக்காக தான் கற்றுக் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். 2 விஷயம். நான் உனக்கு கற்றுக் கொடுத்து இலவசமாக இல்லை, இலவசமாக வச்சுக்கிட்டு இந்த சத்சங்கம், இந்த வீடியோ நீங்கள் போனால் பார்க்கலாம். ஆனால் லைவ் வராது. லைவ் 2 நாளில் எடுத்துருவேன். கேள்வி பதிலாக உங்களுக்கு வந்துடும்.